எபிசோட் 3. டீம்ஸ் கால் மீட்டிங் என அலறிக் கொண்டிருக்கும் வானுயர் ஐடி கட்டடம் அழகாக கண்ணாடிகளை அடுக்கி வைத்தாற்போல் வெளியே இருந்து பார்க்கும் போதே ஒரு பிரமிப்பு. அங்கு வேலை கிடைக்காதா என ஏங்க வைக்கும் இடம். பல இளைஞர்களின் கனவும் அதுவே, கனவை கலைத்ததும் அதுவே. அப்படி ஒரு பிரம்மாண்ட கட்டிடத்தின் 10வது மாடியின் லிப்ட் கதவு திறக்க அதிலிருந்து பச்சை நிற ஸ்லீவ்லெஸ் சல்வார், ஓபன் ஹேர், தலையில் சன்கிளாஸ், வாட்ச் கட்டி இருந்த கையில் லேப்டாப் பேக் உடன் வெளியே வந்தாள் மித்ரா. குட் மார்னிங் மேம் என்று உற்சாகத்துடன் சொன்னார் அந்த கம்பெனி வாட்ச்மேன். குட் மார்னிங் என்று சிரித்துக் கொண்டே சொல்லிவிட்டு அவளின் இருக்கையை நோக்கி நடந்தாள். குட் மார்னிங் மித்து. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மித்ரா. அவளின் இருக்கையில் பையை வைத்துவிட்டு திரும்ப அவளின் டீம் மொத்தமும் அவள் அறையின் கதவு அருகில் நின்று கொண்டிருந்தது. ஹலோ, என்னாச்சு? ஏதாவது விசேஷமா என்று கேட்க அவர்கள் அனைவரும் சற்று நகர அங்கு ஒரு மேஜையில் கேக் வைத்திருந்தது. அதை பார்த்துவிட்டு அதன் அருகில் அவள் நகர அனைவரும் கைத்தட்டினர். ஹாப்பி ஒர்க் ஆனிவர்சரி என்று எழுதியிருந்தது. அவள் அவர்களை சந்தோஷமாக பார்க்க அனைவரும் கைத்தட்டினர். கங்க்ராட்ஸ் மேம், தேங்க்யூ, உங்க டீம்ல ஒர்க் பண்றது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் என்றான் ஒருவன். எஸ் மேம், எங்களை எங்கேயும் விட்டு கொடுக்காம உங்க லீடர்ஷிப் வேற லெவல், தேங்க்ஸ் என்றாள் ஒருத்தி. எங்க தப்ப கூட பொறுமையா சொல்லி கொடுத்தீங்க, தேங்க்ஸ் மேம் என்றாள் இன்னொருத்தி. சந்தோஷமாக அந்த கேக்கை வெட்டினாள் மித்ரா. இந்த டே உண்மையில் எனக்கு ஸ்பெஷல் தான். ஆஃப்டர் மேரேஜ் கெரியர் பிரேக்குக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இதுல நான் சக்சஸ் ஆக கண்டிப்பா நீங்க எல்லாரும் தான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ் என்றாள். நீங்க ரொம்ப நல்ல பாஸ், நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட் என்று அனைவரும் வாழ்த்து சொல்ல நன்றி சொல்லிவிட்டு அவளின் இருக்கையில் அமர்ந்தாள். லேப்டாப் ஆன் செய்து மெயில் செக் செய்து கொண்டிருக்க அவளின் ஒரு பர்சனல் மெயில், அன்பு மித்ரா 2010@gmail.com என்ற ஐடியிலிருந்து வந்தது. ஹாய் மித்ரா, இந்த மெயில் ஐடி ஞாபகம் இருக்கா? நம்ம ஒன்றா தான் சேர்ந்து கிரியேட் பண்ணோம். நம்மளோட லவ் சொல்லிக்கிட்டது, நம்மளோட ஐடியாஸை ஷேர் பண்ணது, ஏன் கல்யாண இன்விடேஷன் கூட இதில் இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பணும். ஸோ இதுலேயே நம்ம டிவோர்ஸ் நோட்டீஸ் காப்பியும் அனுப்பியிருக்கேன். உன் கூட என்னோட இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணதை நினச்சி என்ன சொல்கிறதுன்னு தெரில. யூ ஆர் நத்திங் மித்ரா. இனி நான் இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ண போகிறதில்ல. உன் விருப்பம் என்னவோ அதையே பண்ணுன்னு சொன்னால் மட்டும் நீ என்ன கேட்கவா போகிற? உனக்கு வேணும்னா அஃபிஷியலாக க்ளோஸ் பண்ணிடு. குட் பாய். இப்படிக்கு அன்பு என்று எழுதியிருந்தது. படித்துவிட்டு கண்களை மூடி ஒரு நிமிடம் இருந்தாள் மித்ரா. ஒரு பெரும் மூச்சு விட்டு கண்களை திறக்க அவள் டேபிளில் அவள் குழந்தையின் புகைப்படம். அதை பார்த்து விட்டு அடுத்த மீட்டிங்க்கு தயார்படுத்தினாள். காதல் மறந்து போச்சோ